பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொளியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து அன்னாளுடைய ஜெபத்தை நம்முடைய அனுபவமாய் மாற்றிக்கொள்கிற ஒரு தொடர் செய்தியை உங்கள் மத்தியில் நான் சின்ன சின்ன துணுக்குகளாக பேச விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, நான் நேற்றைய தினத்தில் உங்களோடு பேசினேன். அன்னாளுடைய ஜெபம் தேவனால் நினைவு கூறப்பட்டது. இன்று இந்த அன்னாளுடைய ஜெபத்தில் காணப்பட்ட 3 விடயங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அற்புதமான ஒரு ஜெபம். இன்றைக்கும் நாம் நிறைய நேரங்களில் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜெபம் கருத்துள்ளதா இருக்கிறதா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். இங்கே அன்னாளுடைய ஜெபத்தில் தேவ சமூகத்தில் ஜெபித்த ஜெபத்தை தேவன் நினைத்தருளினார், அன்னாளை நினைத்தருளினார். ஏனென்றால் அவளுடைய ஜெபத்தில் ஒரு அற்புதமான கருத்தாளமிக்க ஒரு பொறுப்புள்ள ஜெபத்தை அவள் ஏறெடுத்ததை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் நம்முடைய ஜெபத்தில் நிச்சயமான ஒரு பொறுப்புள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ப்ரேயரை நீங்கள் நானும் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்மளுடைய ஜெபத்தில் 3 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. 1, அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லுகிறார்கள். 2வது, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும் என்று சொல்கிறார்கள். 3வது, உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தருளும். இந்த 3 வார்த்தைகளிலும் அவள் தனக்கு முன்னால் இருக்கிற தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவளாய் மட்டுமல்லாமல் தேவனுக்கு முன்னால் இருக்கிற தான் யார் என்று சொல்லுகிறாள். அன்பானவர்களே, யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்பார் தெரியுமா? பைபிள் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அவளுடைய வார்த்தைகள் மிக அழகாக அந்த ஜெபத்தில் சொல்லப்படுகிறது. உமது அடியாள், உமது அடியாளை கண்ணோக்கி பாரும், உமது அடியாளை நினைத்தருளும், உமது அடியாளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தருளும். அன்புள்ளவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார். அவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து உங்களை நினைத்தருள விரும்புகிறார். ஒருவேளை தேவனால் நீங்கள் நினைவு கூறப்பட வேண்டுமானால் நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் உங்களை வெறுமையாக்க முடியுமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் தாழ்த்த முடியுமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது தேவனுடைய மனதிலே ஆழமாய் பதியப்படுகிறீர்கள். நான் இன்றைக்கி உங்களோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை அதுதான். 3 காரியங்களை அன்னாள் சொல்லி ஜெபித்தாள். ஆனால் அந்த 3 காரியங்களுக்கு சொல்வதற்கு முன்பதாக தான் தேவனுக்கு முன்பாக யார் என்று சொல்லுகிறாள்? உமது அடியாள். ஆண்டவரே, ஐ எம் யுவர் சர்வன்ட். ஆண்டவரே, நான் உம்முடைய வேலைக்காரி, நான் உம்முடைய அடியாள், என்னை ஒரு விசை நினைத்தருளும். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்ய விரும்புகிறார். அந்த அற்புதம் நீங்கள் வாழ்வில் பெறுவதற்கு உங்களுக்கு அடிப்படை தேவை. தேவனுடைய சன்னிதானத்தில் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உங்களை தாழ்த்த வேண்டும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இன்னும் எவ்வளவாய் உங்களை அவருடைய கரத்தில் கொடுக்க முடியுமோ அவ்வளவாய் கொடுக்கும்போது, அவ்வளவாய் விட்டு கொடுக்கும்போது அவரால் நீங்கள் நினைவு கூறப்படுகிறீர்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை நினைத்துருளி உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்னும் தாழ்த்துங்கள், இன்னும் அர்ப்பணியுங்கள், இன்னும் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்வில் செய்ய போகிற காரியம் மகத்துவமானதாக இருக்கும். காட் பிளஸ் யூ. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக தகப்பனே, இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்களுக்குள் அன்னாளுக்குள் வந்த அர்ப்பணமும், அன்னாளுக்குள் வந்த தாழ்மையும், அன்னாளுக்குள் இருந்ததான அந்த கீழ்ப்படுகிற ஒப்பு கொடுக்கிற மனநிலையும் எங்களுக்குள் வரட்டும். அன்றைக்கு நீர் அன்னாளை நினைவு கூர்ந்தது போல எங்களையும் நினைவு கூறும். எங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும். எங்கள் வாழ்வையும் உயிர்ப்பையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அன்னாளை நினைவு கூர்ந்தவர் அவர்களையும் நினைவு கூர்ந்து அற்புதத்தை செய்யும்படி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ குட் நைட். அன்னாளின் ஜெபத்தை கேட்டவர் உங்கள் ஜெபத்தையும் கேட்டார்.